Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் இது ப்ரீவியஸ் இயர் நடந்த கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு 2-3 மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து நீங்கள் வந்து அதாவது 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் பிளேலிஸ்ட்டில் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து அந்த கொஷின் பேப்பர்லாம் ரிவிஷன் பண்ணலாம். எல்லா கொஷின் பேப்பரையும் எல்லா கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுங்கள். நீங்கள் இதை மட்டும் படிச்சுட்டு போக வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க இதை மட்டும் படித்தா போதுமான்ட்டு. ஸோ நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள். பட் அதை எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஒரு 5 கொஷின் பேப்பராவது ரிவிஷன் பண்ணிவிட்டு போங்க. ஓவரால் 100 மார்க்ஸ். ஸோ சோஷியலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ். ஏன்னா 1 மார்க்ஸ்லேயே நமக்கு 40% ஆஃப் மார்க்ஸ் வந்து கவர் பண்ணிடுறோம். ஏன்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர், ஃபில் இன் த பிளாங்க்ஸ், அடுத்து மேட்ச் தி ஃபாலோயிங், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இந்த மாதிரி 40% ஆஃப் மார்க்ஸ் வருது. 1 மார்க்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் படிச்சிட்டேன் அப்படின்றவங்க அடுத்து மேப் ஒர்க்குக்கு ப்ரிஃபர் பண்ணுங்கள். இதை முடிச்சிட்டேன் அப்படின்னா மேப்பு, ஏன்னா மேப்லேயும் நமக்கு வந்து மார்க் வந்து ஈஸியாக எடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஈஸியாக படிக்க வேண்டிய பார்ட்டை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க மேப் ஒர்க்கை. நெக்ஸ்ட்டு ரிமைனிங் இருக்கக்கூடியது அந்த ஃபைனலாக கொஷின் ஆன்சர்ஸ் படிங்க. ஸோ 1 மார்க்கில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து நமக்கு 14 இருக்குது. ஓகேங்களா? ஸோ 14 1 மார்க்ஸ் வந்திருக்கு. அதாவது சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் வரைக்கும் 14 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரோமன் நம்பர் 2 மேட்ச் தி ஃபாலோயிங் வந்து 6 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதில் ஒரு 6 + 14 20 மார்க்ஸ். இது வரைக்கும் 1 மார்க்ஸ் வந்து நமக்கு 20 மார்க்ஸ் கவர் ஆகிருக்கு. ஸோ ஓவரால் 100ல் இப்போ வர சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அண்ட் மேட்ச் தி ஃபாலோயிங். ஸோ இது மட்டும் இல்லை, ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கிவ் ரீசன்ஸாக. ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துட்டிங்களா? அதுக்கு அடுத்தது ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய மேப் ஒர்க் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய 5 லெசன்ஸ்னால் அந்த 5 லெசன்ஸில் இருக்கக்கூடிய டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கிவ் ரீசன்ஸ் அது பாருங்கள். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து 1 மார்க்ஸ் நான் படிச்சிருக்கேன், மேப் படிச்சிருக்கேன், டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கிவ் ரீசன்ஸ் படிச்சிருக்கேன்னா நீங்கள் இது வரைக்குமே எவ்வளோ மார்க் வந்து நம்ம ஸ்கோர் பண்ண முடியும்? 1 மார்க் நான் தரோவாக இருக்கேன் அப்படின்னா 14 + 6 20 fill in the blanks +5 25 and then true or false 5 30 மார்க்ஸ். அடுத்து ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கிவ் ரீசன்ஸ். ஓகேங்களா? இது ஒரு 10, அது ஒரு 20 30 அண்ட் தென் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் வந்து 10 40 தென் கிவ் ரீசன்ஸ் 5 45 மார்க்ஸு. இது வரைக்கும் இது 1 மார்க்ஸும் கிவ் ரீசன்ஸ் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் இது வரைக்கும் படிக்கிறது வரைக்கும் எத்தனை மார்க்ஸ் வந்திருக்கு? 45. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது மேப் ஒர்க் ஃபைனலாக நம்ம எவ்வளோ மார்க்குக்கு வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வர 45. அதுக்கடுத்து நார்மலாக அந்த கொஷின் ஆன்சர்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் காயின், காசஸ் ஃபார் த பேட்டில் ஆஃப் பக்சர், பிரிங் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் த மஹல்வாரி செட்டில்மெண்ட், இது எல்லாமே நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கக்கூடிய கொஷின், ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின், அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது எல்லாமே 2 மார்க் கொஷின். ஆன்சர் எனி 10 questions. ஸோ ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் எல்லாமே தரவாக பார்த்துக்கோங்க. இப்போ 9th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு கம்பல்சரி கொஷின் ஒன்று கேட்பாங்க. நீங்கள் சாய்ஸில் விடக்கூடாது. இப்போ 43rd கம்பல்சரி கொஷின் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ நமக்கு இதில் வந்து மென்ஷன் பண்ணல. எனி 10 நீங்கள் உங்களோட சாய்ஸில் உங்களுக்கு எது கிளியராக தெரியுமோ அதை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஹாஃப் அ டேவை வேஸ்ட் பண்ணாதீங்க. நாளையோட வந்து எக்ஸாம் முடியுது இல்லையா? அதனால் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு இது மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். Next, Roman number 8 பார்த்தீங்கன்னா answer the following questions in detail. 5 mark questions. Describe the policy adopted by Lord Dalhousie to expand the British Empire in India, or what do you know about the Pulithevar? So 48ல பார்த்தீங்கன்னா internal choice கொடுத்துருக்காங்க. And then 49 process of soil formation or discuss the problems of urbanization கொடுத்துருக்காங்க. Then 50 பார்த்தீங்கன்னா on what grounds that the citizenship of a person is cancelled, or why we need secular education கேட்டிருக்காங்க. Then 51 evolution of money and then types of bank deposits எல்லாமே internal choice. 4 questions, history, geography, civics and then economics. இந்த 4 பார்ட்டில் இருந்தும் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க, 20 மார்க்ஸ். அடுத்தது மார்க் the following places in India outline map. பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. இந்தியா அவுட்லைன் மேப்லேயும் வேர்ல்டு மேப்லேயும் கொடுத்துருக்காங்க. ரோமன் நம்பர் 9 and 10 போத். மேப் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா இதில் ரோமன் நம்பர் 9ல் 10 மார்க்ஸ், ஆல்ரெடி 45 மார்க்ஸ், 45 + 10 55. நெக்ஸ்ட்டு ரோமன் நம்பர் 10ல் ஒரு 5 மார்க்ஸ், 55 + 5 60 மார்க்ஸ். ஸோ
நீங்கள் கொஷின் ஆன்சரை ஏன் ஃபைனலாக படிக்க சொன்னேன்றது இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். 1 மார்க்ஸ் ஃபஸ்ட்டு முடிச்சிட்டிங்கன்னா டிஸ்டிங்விஷ் பிட்வீன், கிவ் ரீசன்ஸ், மேப் ஒர்க், இந்த 3 படித்தாலுமே 60% ஆஃப் மார்க்ஸ், 60 மார்க்ஸ் நமக்கு கவர் பண்ணிடுறோம். இதை 3ம் நீங்கள் நல்லா தரோவாக படிக்கணும். எந்த ஒரு சாய்ஸும் விடக்கூடாது. இப்போ டிஸ்டிங்விஷ் பிட்வீனுக்கு நான் இதை படிக்கல, இந்த லெசனில் இந்த கொஷின் படிக்கல, கிவ் ரீசன்ஸில் நான் இதை படிக்கல அப்படின்னு ஸ்கிப் பண்ணக்கூடாது. டிஸ்டிங்விஷ் பிட்வீன், கிவ் ரீசன்ஸ், இதில் எல்லா லெசன்ஸில் இருக்கக்கூடிய டிஸ்டிங்விஷ் பிட்வீன், கிவ் ரீசன்ஸ் நான் தரோவாக இருக்கேன். அதே மாதிரி மேப் எந்த பிளேஸ் கேட்டாலும் நான் தரோவாக இருக்கேன் அப்படின்றவங்கெல்லாம் வந்து அழகாக 60% ஆஃப் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ரிமைனிங் 40 மார்க்ஸ்க்கு வந்து டீட்டெயில் ஆன்சரும் 2 மார்க் கொஷின்ஸும் ஆன்சர் பண்ணும்போது அதை நீங்கள் தரோ பண்ணிங்கன்னா வந்துடும். ஆல்ரெடி நேற்று ஒரு மாடல் கொஷின் பேப்பர் வந்து அனுப்பியிருப்போம். இப்போ இன்றைக்கி இந்த மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுங்கள். இன்னும் வந்து ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் நம்ம வந்து 8th ஸ்டாண்டர்ட் பிளேலிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இருக்கும். அதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த கொஷின் பேப்பர்லாம் ரிவிஷன் பண்ணும்போது வித்தவுட் சாய்ஸில் ரிவிஷன் பண்ணுங்கள். சாய்ஸ் விடாமல் எல்லாமே தரோவாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நாளைக்கு எழுத போகிற அந்த குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. சரிங்களா? விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.